எல்லோரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த கூட்டத்திற்கு வரவேற்கிறேன். பாஸ்டர் வெஸ்லி ஐயா அவங்க கையில் மீதமுள்ள நேரத்தை கொடுக்கிறேன். அவர்களுக்கு உரிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபை இன்றைக்கும் அவர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், நம்மோடு கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாஸ்டர் வெஸ்லி அவங்கள வரவேற்போம். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைச்சது, அதனால நான் தைரியமா நிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நம்ம வாசிக்கலாமா? ஓசியா 6ஆம் அதிகாரம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்போது நாம் அவர் சமூகத்தில் பிழைத்திருப்போம். அவர் சமூகத்தில் நாம் பிழைத்திருப்போம். அவர் சமூகத்தில் தான் இளைப்பாறுதல் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றார், இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, நான் அவங்களோட வரமாட்டேன். இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, அவங்களோட நான் வரமாட்டேன், நான் தூதரை ஒன்னா அனுப்புறேன். அப்போ மோசே ஜெபம் பண்றார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவர் ஜெபம் பண்றார். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததென்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், ஆண்டவர் எம் நடுவில் எழுந்தருளும். இந்த வசனத்தை நானே எடுத்துக்கிறேன். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். இதை நான் கொஞ்ச நேரம் மனப்பாடம் பண்ணா, ஆண்டவர் சொல்றாரு, என் கோபம் 1 நிமிஷம், தயவோ நீடி வாழ்வுன்னு. நான் கோபமா இருக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே என் பிள்ளைங்க உடனே வந்துட்டா அந்த கோபம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். இப்போ நீங்கள் போய் வீட்டில் படிங்க, நான் உங்களோட வரமாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், எனக்கு 1 நிமிஷத்தில் கோபம் வரும், அதை பண்ணுவேன், இதையே சொல்றாரு. அப்போ உடனே மோசே அடுத்த நிமிஷம் கூடாரத்துக்குள்ள போய், நினைச்சிருங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ண உடனே அவர் அடுத்தது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்றார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் கோபமா இருந்தா அவர் கோபத்தை தணிக்கணும் அப்படின்னா உடனே ஜெபம் பண்ண போயிடணும். ஜெபிக்கணுன்ற உணர்வு வரும்போதே நம்ம ஜெபம் பண்றது இல்லை. சொல்லுங்க, ஜெபிக்கணுன்ற அப்பவே போயிருந்தா கோபம் தணிச்சிட்டு இருக்கும்ல. சரி, அப்ப ஆண்டவர் கோபம் வந்தா என்ன பண்ணுவார்னா நம்மளை விட்டு போயிடுவார். 40 வருஷம் நான் கூட இருந்தேன், என் வழி அவங்க அறியல, எனக்கு கோபம் வந்தது, இனிமேல் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க மாட்டாங்கன்னு போயிட்டார். நம்ம மட்டும் ஜெபிக்கணுன்ற உணர்வு வந்த உடனே ஜெபம் பண்ண போயிருந்தா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்ல, நான் இளைப்பாறுதல். அப்ப நமக்கு வாழ தெரியல பாருங்க. அப்ப இந்த வசனத்தை நான் டியூன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு பேசிய வார்த்தை என்னன்னா, என் சமூகத்துல தான் நீ இளைப்பாறணும். இப்ப ஓசியா என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் சமூகத்தில் தான் நாம் பழிச்சிருப்போம். சொல்லுங்க. அப்ப 2 நாள்ல காயம் கட்டி 3ஆம் நாள் நம்ம எழுப்புவார், அப்புறம் அவர் சமூகத்தில் நம்ம இளைப்பாருவோம், நிம்மதியா இருப்போன்றார். அதனால இந்த 2ஆம் நாள், அல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் 1 நாள் தான் இருக்கு. இப்போ வீட்டுக்கு போன உடனே மோசே மாதிரி ஜெபிக்கணுன்ற உணர்வு வரும்போதே உடனே போயிருங்க.
அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததென்றும் தேவரே சொன்னது உண்டு. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானா, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். அப்ப உலகத்தில் இருக்கிறதெல்லாம் ஜாதி தான், ஆனா இந்த ஜாதி தான் கர்த்தருடைய ஜாதி. அல்லேலூயா சொல்லுங்க. யாரு வசனத்துக்கு நடுங்குறாங்களோ அவங்க என் ஜாதியாருன்றார். யாரு என் வசனத்தை தேடுறாங்களோ அவங்க தான் என் ஜாதின்றார் ஏசையா. அதனால நீங்க பைபிள் பைத்தியமா இருந்தா அவர் ஜாதி. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நான் கையை உயர்த்தி சொல்ல போறேன், நான் பைபிள் பைத்தியமா இருக்கிறேன் அப்படின்னு கையை உயர்த்தி சொல்ல போறேன். அங்க உங்க அப்பாவும் சொல்லுங்க, வெளியூர் சித்தப்பாவும் 2 பேரும் பார்க்க போறோம். அப்ப நீங்களும் நானும் பைத்தியமா இல்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த ஜாதி அப்படின்னா வேதத்துக்கு நடுங்கிறவங்களை தான் நான் நோக்கி பார்ப்பேன். இது ஏன் ஜாதி யாரு? என் வசனத்துக்கு நடுங்கிறவர்களே. அப்ப யாரெல்லாம் பைபிள் பைத்தியமா இருக்கிறாங்களோ அவங்க ஜாதி. இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் அப்படி இல்லையோ அது புறஜாதி. இப்ப இந்த ஜாதி உன் ஜனம் என்று நினைத்தருளும்னு சொன்ன உடனே என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். பதில் பேசுறாரா இல்லையா? சொல்லுங்க. இவ்வளவு நேரம் வரமாட்டேன்னு சொன்னவர் அப்ப ஜெபம் பண்ற ஒரு ஆளு, அவர் பேர் மோசே. சொல்லுங்க, மோசேன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். நீங்க என்னைக்கு ஞானசானம் எடுத்துட்டீங்களோ அன்னைக்கே நீங்க மோசே. ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். அவர் பேர் மோசே, நம்ம பேர் மோசம். சொல்லுங்க, நியாயமா இது? அப்போ கூட நான் இல்லைன்னா நான் எப்படி வாழ்வேன்? நீங்க கூட இல்லைன்னா நான் எப்படி வாழ்வேன்ற பயத்துல என் கூட நீங்க வரணும்னு ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷம் அல்லேலூயா சொல்லுங்களேன், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லணும்னு எவ்வளவு பேசுறாரு தெரியுமா? நான் யார் மேல இரக்கமா இருக்க சித்தமோ அவங்க மேல இரக்கமா இருப்பேன். யார் மேல கிருபையா இருக்க சித்தமோ அவங்க மேல கிருபையா இருப்பேன். யார் மேல தயவா இருக்க சித்தமோ அவங்க மேல தயவா இருப்பேன்னு எல்லா தயவையும் மோசே முன்னால் அனுப்பிட்டாருன்னு இருக்கு. நீங்க போய் படிச்சு பாருங்க. எல்லா தயவையும் மோசே முன்னால் அனுப்புறாரா? இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். அப்பதான் அவர் சமூகத்துல நம்ம பிழைப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? இல்லைன்னா செத்து செத்து பிழைப்போம். இந்த வசனத்தை நான் ரொம்ப நேரம் பாடும்போது ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும். அல்லேலூயா சொல்றாரு பாருங்க. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும். இருக்குதா இல்லையா? அப்போ நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சேன். நம்ம பேர் என்ன பேர் தெரியுமா? நம்ம பேர் என்ன? ரிப்பேர். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம பேர் உண்மையிலே ரிப்பேர். ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒண்ணுதான் நம்ம மோசே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அவர் சமூகத்தில் நம்ம பிழைக்கணும். அந்த சமூகத்தில் இளைப்பாறுதல் இருக்கு. இப்ப எல்லாம் கவனிச்சிங்களா நீங்க? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னார்ல. நீங்க என் கூட வரணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணா பொழுது விடிஞ்ச உடனே கர்த்தர் மோசே அருகில வந்து நின்னாராம். தனியா பைபிளோட நீ வான்னாரு. காலையில எழும்பி முதல் வேலையா பைபிளை தூக்கிட்டு கர்த்தர் கிட்ட வந்தார் பாருங்க. கர்த்தர் மோசே அருகில வந்து நின்று அவர் நாமத்தை கூறினார். அப்ப நாளைக்கும் பொழுது விடியும். எழுந்த உடனே நம்ம முதல் வேலை என்ன? டீ குடிக்கிறது.
இது என்ன நியாயம் நீங்க சொல்லுங்க. எழுந்த உடனே நீங்களும் ஆண்டவரும் தனியா பைபிளோட உட்கார்ந்துட்டா ஆண்டவர் வரமாட்டேன்னாரு பாருங்க, அவர் அருகிலேயே வந்து நிற்பார். அந்த நீங்க படிச்சு பாருங்க 34ல விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி. அப்ப விடியற் காலம் எல்லாம் கவனிக்கணுமா? காலன்றது வேற, காலமேன்றது வேற, விடியற் காலம் வேற. அல்லேலூயா. 6 மணிக்கு மேல விழிச்சா காலை, அதுக்கு முன்னால நீங்க ஜெபம் பண்ணி பொழுது விடிஞ்சா அதான் அதிகாலை. இப்ப நான் 2வது முறை கையை வச்சு சொல்ல போறேன். நான் எழுந்து ஜெபம் பண்ண ஒண்ணுதான் பொழுதே விடியுது மதுரைக்கு அனுப்பு நடிக்கன்னு கையை வச்சு சொல்ல போறேன். அங்க உங்க அப்பா உங்களை பார்ப்பாரு, வெளியூர் சித்தப்பாவும் உங்களை பார்ப்பேன். ஆனா உலகத்தாருக்கு எப்படி தெரியுது? கோலம் போட்டு விடியற் காலத்துல கோலம் போட்டு என் வீட்டுக்கு கடவுள் வரணும்னு அவங்களுக்கு எப்படி தெரியுது? அப்போ நம்ம ஆயத்தமாக வேண்டிய நேரத்தில் ஆயத்தமாகல. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீ காலையில ஆயத்தமாக. அதிகாலை ஆண்டவர் என்கிட்ட பேசுறது என்னன்னா, சாயங்காலம் 6ல இருந்து 9 முதலாம் ஜாமம் உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு. தெருவில் மூர்ச்சித்து விழக்கூடாது. அப்படின்னா என்ன? அது ஸ்கூலுக்கோ காலேஜுக்கு போய் பத்திரமா வரணும்ல. முதலாம் ஜாமத்தில் நீ ஜெபம் பண்ணு. 2ஆம் ஜாமத்தில் சொல்லுங்க உன் புருஷனுக்காக ஜெபம் பண்ணு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்புறம் தூங்கிரு. 4ஆம் ஜாமத்தில் நான் நடந்து வருவேன். அப்போ 3ல இருந்து 6க்குள்ள எழும்பிட்டீங்கன்னா கர்த்தர் கடல் மேலேயே நடந்து வருவார். வாழ்க்கை என்பது கடல், வாழ பிறந்தது உடல், வாழ்ந்து வென்றால் மெடல், வாழ தவறினால் சுடல். ஆனா 7 மணிக்கு அலையுது குடல். அது மட்டும் நமக்கு புரியுது பாருங்க. புரியுதா உங்களுக்கு? பிறவி பெருங்கடல், வாழ்க்கை என்பது கடல், வாழ பிறந்தது உடல், வாழ்ந்து வென்றால் மெடல், வாழ தவறினால் சுடல். இதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்னொரு முறை சொல்லட்டுமா? வாழ்க்கை என்கிற கடல், பாவக்கடல், சாபக்கடல், துன்பக்கடல், கண்ணீர் கடல். இப்ப புரியுமே? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்திர கடல், ஜவுளி கடல். இது நியாயமா? இது இப்போ கிறிஸ்துமஸ் வரப்போகுது. கிறிஸ்துமஸ் வந்தா சொல்லுங்க, நம்மலாம் ட்ரெஸ் எடுப்போம்ல. பிறந்த நாள் யாருக்கு? ஆண்டவருக்கு. அப்ப ட்ரெஸ் யாருக்கு? நமக்கு. இது மாதிரி தில்லு முல்லை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? பிறந்த நாள் அவருக்கான், ட்ரெஸ் இவருக்கான். அவரும் வேற வழி இல்லாம பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நட்சத்திரம் உதயமாச்சான். அது அப்படியே வழி காட்டிக்கிட்டே வந்து பிள்ளை இருந்த ஸ்தலத்துல நின்றுடுச்சான். அப்படிதான் இருக்குது மத்தேயு 2ல. அப்ப இந்த நட்சத்திரம் அப்படியே வழி காட்டிக்கிட்டே வந்து பிள்ளை இருந்த இடத்துல நின்றுச்சுன்னு எனக்கு புரியல. அது ஜோடி கிடைச்ச உடனே அங்க வந்து நின்றுடுச்சுன்னாரு. நட்சத்திரத்துக்கு ஜோடி யாருன்னா விடிவெள்ளி நட்சத்திரம், அவர் தான் இயேசு. அப்ப இந்த நட்சத்திரம் கூட விடிவெள்ளி நட்சத்திரத்துக்கு வந்து வழி வந்து நின்றுச்சு. இந்த நட்சத்திரம் ஒரு ஸ்டாரு கட்டுது, வருஷம் ஸ்டாரு கட்டுது, அப்புறம் அவுத்து வச்சிருது. என் கடைசி மக, அப்பா நம்ம வீட்டு வாசல்ல ஒரு ஸ்டார் கட்டணும்னு என்னை தொல்லை பண்ணி கூட்டு போய் 600 ரூபாய்க்கு ஸ்டார் வாங்குச்சு. உடனே எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு புதுசா ஒயர் எல்லாம் போட்டு ஸ்டார் கட்டிட்டோம். நான் 6-7 நாள் ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தா இப்படி இருந்த ஸ்டார் இப்படி இருக்கு பனியில. 600 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டியாமான்னு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தான் ஸ்டார். உங்க ஜோடியை தேடுற வரைக்கும் இந்த ஸ்டார் விழக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க வெளிப்பட்ட விசேஷம் படிச்சு பாருங்க. நட்சத்திரங்களை கையில ஏந்தி கொண்டு உலாவுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் ஆண்டவரை கையில உலாவுறீங்க? நீங்க கையிலன்னா அந்த வாலு நட்சத்திரங்களை தான் இழுக்குதுன்றார். பிசாசுடைய வாலு நட்சத்திரங்கள் மேலதான் நோக்கமா. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மேல நோக்கம் இல்லை. எதெல்லாம் நட்சத்திரமோ இது மற்றவங்களுக்கு வழிகாட்டும். நட்சத்திரமாகிறது மற்றவங்களுக்கு வழிகாட்டும் இல்ல. அப்போ என்னை எதிர்க்கிற கூட்டம் வளர்ந்துடக்கூடாதுன்னு அது வாழை நீட்டி நட்சத்திரங்களை கீழே தள்ளுதான். அதனால நான் கையில வச்சு உலாவறேன்றார். நீங்க நட்சத்திரம்ன்றதுனால தான் உங்களை கையில வச்சுட்டு உலாவறார். புரிஞ்ச மாதிரி முகத்தை கட்டினா தானே நீங்க சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா அல்லேலூயா. புரிஞ்ச மாதிரி.
அப்போ நட்சத்திரம், நீங்க ஒரு நட்சத்திரம். என்ன ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த நாள்ல நீங்க நட்சத்திரங்களை போல திரளா இருக்கிறீங்க, அதனால உங்களை 1000 மடங்கு ஆஸ்வதிப்பேன். அப்ப நட்சத்திரம் போல இருந்தா தான் உங்களை 1000 மடங்கு. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? கிரிக்கெட் நட்சத்திரம், சினிமா நட்சத்திரம், சீரியல் நட்சத்திரம், இதுல விழுந்துட்டோம். நான் உங்களை சொல்லல, அங்க உங்க அப்பா பார்த்துட்டு இருக்காரு. நீங்களே ஒரு நட்சத்திரம். இது வானத்து நட்சத்திரம், அதெல்லாம் பூமியில நட்சத்திரங்க, நட்சத்திரம் தான் அது. ஆனா இது வானத்து நட்சத்திரம். இத்தான் ஆண்டவர் கையில் எடுத்தா 1000 மடங்கு ஆஸ்வதிப்பார். இப்போ எத்தனை பேர் இந்த டிசம்பர் வரப்போகுது, நீங்க ஒரு ஸ்டார், ஒரு 3 பேருக்காவது வழி காட்டணும்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சாஸ்திரிகளுக்கெல்லாம் புரியுது, நமக்கு புரியலையே என்ன சொல்றாரு. சாஸ்திரிகளுக்கு எப்படி புரிஞ்சது? ஒருத்தன் பொண்ணு கொண்டு வர்றான், ஒருத்தன் தூப வர்க்கத்தை கொண்டு வர்றான், ஒருத்தன் வெள்ளை பழத்தை கொண்டு வர்றான். புரியல என்ன? அப்போ ஒரு பைபிள் காலேஜ் வாத்தியார் சொல்றாரு, புரிஞ்சுக்க வெஸ்லி, பொண்ணுன்னா என்ன அர்த்தம்னா மண்ணான மக்களை பொன்னான ராஜ்யத்துக்கு சேர்க்கிறவர் வந்துட்டாருன்னு அவனுக்கு புரியுது, உனக்கு புரியலையான்னாரு. இந்த மண்ணுக்குரியவங்களை பொன்னான ராஜ்யத்தில் சேர்க்கிறவர் வந்துட்டாருன்னு அவனுக்கு புரியுது. தூபம் இருக்குன்னா என்னன்னா, ஆசாரியன் பரிந்து பேசுவான். அவன் கையில் தூப கலசம் இருக்கும், தூப வர்க்கத்தை அதை போட்டு, ஆண்டவரே ஆண்டவரே இஸ்ரவேல் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, காத்து அங்க குடியிருக்கிறான் ஆண்டவரே, பெஞ்சமின் அப்படி இருக்கிறான் ஆண்டவரே, இவன் இப்படி இருக்கிறான்னு பரிந்து பேசுவான். சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஆசாரியருங்க எல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை தான் பரிந்து பேசுவோம். சொல்லுங்க. ஆனா எப்பவுமே நம்மோட பரிந்து பேசுறதுக்கு ஒருத்தர் கூடவே இருக்கிறாரு. அவருக்கு பேர் இம்மானுவேலுன்னு அவங்களுக்கு புரிஞ்சது. அவர் கூடவே தான் இருக்கிறார். இம்மானுவேல்னா நம்ம கூடவே இருப்பார். அப்போ நம்ம பலவீனங்க, நம்ம பாடுகள் எல்லாம் யாரும் வந்து பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. உங்களுக்கு புரியுது இல்லை? ஆமா, நீங்க யாராவது போய் போய் கடன் கேட்டு பாருங்க. நீங்க கடன் கேட்க வர்றீங்கன்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு இருக்கிற கடன் எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? நாளைக்கு வீடு கட்டி பால் காய்ச்சுங்க, முதல் ஆளா வந்துருவாங்க. உங்க துன்பத்தை பகிர்ந்து கொள்ள உலகத்துல யாரும் இல்லை, இயேசு மட்டும்தான். அவர் கூடவே தான் இருப்பார். நீங்களும் நானும் எவ்வளவு ஏமாத்தினாலும் அவர் கூட தான் இருப்பார். அப்போ பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை பரிந்து பேசுவான். இன்னைக்கு இருக்க ஆசாரியங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு முறை தான் பரிந்து பேசுவோம். ஆனா எப்பவுமே பரிந்து பேசுறதுக்கு அவர் வந்துட்டாருன்னு அவனுக்கு புரியுது. புரிஞ்ச மாதிரி கையை உயர்த்தி காட்டலையே, கையை உயர்த்தி நீங்க புரிஞ்ச மாதிரி கையை காட்டல, ஏன்னா உங்க முகத்தை நான் பார்க்கிறேன். அப்புறம் வெள்ளை போலன்னா என்னன்னா, அது ஒரு வாசனை திரவியம். இத்த சவப்பெட்டிக்குள்ள ஊத்திடுவாங்க. ஏன் வெள்ளை போலத்தை போய் சவப்பெட்டில ஊத்துனாங்கன்னா, சாகிற வரைக்கும் நம்மளை விட்டு பிரிய மாட்டாராம். அவரு சாகிற வரைக்கும் நம்ம விட்டு பிரிய மாட்டாராம். இது சாஸ்திரிக்கு புரிஞ்சது, நமக்கு இன்னும் புரியல. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு இங்கிலீஷ்காரரு பெங்களூர் பட்டணத்தை பார்க்க வந்தார். பெங்களூர் பட்டணத்தை பார்க்க வந்தார். மகாத்மா காந்தி ரோடு, அது 200 ஃபீட் ரோடு. கார்ல போகும்போது அங்க பிரிகேட் டவர் அப்படின்னு நியான் லைட்ல பிரிகேட் டவர்னு அங்க காரை நிறுத்தி இது எத்தனை அடுக்குன்னு கேட்டார். 14 அடுக்குன்னு சொன்னாங்க. எங்க ஊர்ல 114 அடுக்கெல்லாம் இருக்குத, இதை இப்படி கட்டினாங்க. ஒருவேளை நம்ம ஊர் ஆளா இருப்பானோ. வண்டியை நிறுத்திட்டு நேரா பிரிகேட் டவர்களை போய் வாட்ச்மேன் கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் டெல் மீ த நேம் ஆஃப் த சீஃப் இன்ஜினியர் ஆஃப் பிரிகேட் டவர் அப்படின்னு கேட்டாரான். அவன் உடனே கொத்தில சாமின்னு. கொத்தில சாமின்னா என்ன அர்த்தம்னா, தெரியாது சாமின்னு அர்த்தம். அவன் கன்னடக்காரன். சொல்லுங்க. கொத்தில சாமின்னு. ஓ, கொத்தில சாமி இஸ் a great man. இவரு கொத்தில சாமி இஸ் a great man. ராமசாமி, கோவிந்தசாமி, ஆரோக்கியசாமி அபவால் கொத்தில சாமி. அவனை குழப்பம் யாருங்க? அவ்வளவு பெரிய டவர்ல உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுங்க கொத்தில சாமின்னு ஒரே யோசனை இருக்கு. கொத்தில சாமி அப்படின்னு அப்படியே காரை ஓட்டு போனா, எனி அதர் குட் பிளேஸ் தட் ஐ கேன் விசிட் அப்படின்னாரா. லால் பார்க் கார்டன் பெங்களூர்ல. லால் பார்க் கார்டன் பக்கம் போனா உள்ள போன உடனே 14 வகை ரோஜா செடி இருக்குன்னாங்களாம். கொஞ்சம் தள்ளி போனா 64 வகை ரோஜா செடியா. ப்ளூவிலேயே 4 விதமான ரோஜா செடி,
ரோஸ்லயே 8 விதமான ரோஸ் செடி. அவருக்கு ஒரே எக்ஸ்ட்ரசி. Who maintains this garden? I want to know. நேரா ஆபீஸ் கிட்ட போனாராம். அங்க ஒருத்தங்கிட்ட tell me the name of the chief gardener of லால் பார்க்கனாராம். அவன் கொத்தில்லா சாமின்னானா. இவருக்கு தலகால புரியலையா. How come கொத்தில்லா சாமி is a great engineer, great gardener? ஒண்ணுமே அவருக்கு புரியலையா. சவுத் இந்தியன்ஸ் ஆர் too great நாராம். சொல்லுங்க, இது கொத்தில்லா சாமின்னு கன்னடத்தில் சொல்லுது, தெரியாது சாமின்னு. அப்படியே கொத்தில்லா சாமியை நான் பார்க்கணுமே. பிஃபோர் ஐ லீவ் கர்நாடகா ஐ மஸ்ட் லீவ் திஸ், ஐ மஸ்ட் see திஸ் கொத்தில்லா சாமி அப்படின்னு காரில் போனா அங்கே திடீர்னு ஒரு சம ஊர்வலமாக போதான். அங்கே நேஷனல் டைரி, நான் சொல்றதெல்லாம் உண்மை சம்பவம். நேஷனல் டைரி இருக்கு, லால்பாக் இருக்கு, பிரிகேட் டவர். கார் நிறுத்திட்டு என்ன இவ்வளோ ஊர்வலம்னு பார்த்தா அதில் 30 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம ஊரில் ஒரு ஆள் செத்து போனா எல்லாம் அமைதியாக போகிறாங்களே, 30 பேர் டான்ஸ் ஆடுறாங்கன்னா அது யாரா இருக்குன்னு. ஹலோ கமான் ஹியர், ஹூ இஸ் த டெட் மேன் கேட்டாராம் ஒருத்தனை. அவன் கொத்தில்லா சாமின்னாலாம். அவ்வளோதான், காரை விட்டு இறங்கி சூட்கேஸ் அங்கேயே போட்டு கேமரா எடுத்துட்டு கொத்தில்லா சாமி உன்னை நான் இப்படியா பண்ண. அவனை கெட்டது யாருங்க? இது ஒரு நட்சத்திரம் வந்து 3 பேருக்கு வழி காட்டணும் பார்த்தா நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம் இப்போ? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததென்றும் அவர் சொல்றார். உன்னை நான் பேர் சொல்லி, இப்ப இந்தியாவில் 138 140 கோடி. அதில் இங்கே நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னு புரியல எனக்கு. நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே அமித்ஷா, ஆண்டவரே மோடி, என்ன அவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறாரு. நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? 5 வருஷம் ஆண்டவனை பற்றியெல்லாம் பேசாத, 1000 வருஷம் என் கூட உட்கார போறவனை பற்றி பேசுனார். நான் சொல்றது உண்மை பிரியமானவர்களே. ரொம்ப நேரம் பாடிக்கிட்டு இருந்தேன். 5 வருஷம் ஆடுறவனா நான் தான் நியமிக்கிறேன். ஆனால் 1000 வருஷம் என் கூட உட்கார போறவனை பற்றி தான் நான் கவலைப்படுறேன். அவனை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன், அவன் தலைமுடியை எண்ணி இருக்கிறேன், அவன் கண்மணியை போல நான் அவனை பாதுகாத்துக்கிறேன். அவன் கண்ணை தொட்டா என் கண்மணியை தொடுறான்னு. இப்போ சொல்லுங்க, இது 2வது நாள். 2 நாளில் நம்மளை காயம் கட்டி 3ஆம் நாள் நம்ம எழுப்பணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அருகில் வந்து நின்று அவர் நாமத்தை கூறினார். 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. ஏன் நம்மளை பீர்றாருன்ற ரகசியத்தை சொல்ல போறேன். எல்லாரும் படிக்கலாமா? ஓசியா 6ஆம் அதிகாரம். கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். சங்கடமா இல்ல இது? அவரே அடிக்கிறாரா, அவரே பீர்றாரா? இது எனக்கு புரியல. என்ன ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லி தர்றாரு. எப்ராஹிமுக்கு நான் சிங்கம் போல, 14ஆம் வசனம் 5:14. எப்ராஹிமுக்கு நான் சிங்கம் போல, யூதா வம்சத்தாருக்கு நான் பால சிங்கம் போல, நான் தான் பீறி விடுவேன், நானே அடிப்பேன்றாரு. இப்ப எவ்வளவு கவனிக்கிறவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்ராஹிம் அப்படின்னா அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். ஃப்ரூட்ஃபுல், வீடு, வேலை, சம்பளம், குடும்பம், வாகனம், வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்னை தேடலன்னா நான் பீற மாட்டேன்னு கேட்டார். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? எப்ராஹிம்னா ஃப்ரூட்ஃபுல், உங்களுக்கு என்னென்னலாம் மதுரையில் தேவையோ கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்குறேன். ஆனால் இன்னும் எழும்பலைன்னா நான் பேர் நான் என்ன தப்புன்ற. யூதா அப்படின்னா துதிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யூதா நீ பாலசிங்கம். அதை நம்ம நேற்று கூட படித்தோம் ஆதி ஆமத்தில். துதிக்கிறவங்க எல்லாம், இப்போ துதிச்சவங்க எல்லாம் பாலசிங்கம். இந்த சிங்கம் எழும்பலைன்னா நானே பீர்வேன்றார். இப்போ இங்கே இருக்கிற விளையாடுற பிள்ளைகளை தவிர, இந்த பிரசங்கம் புரியாதவங்களை தவிர, யாரெல்லாம் துதிச்சிங்களோ அவங்கெல்லாம் பாலசிங்கம். நீ எழும்பலைன்னா நான் பீருவேன். 3 நாளில் காயம் கட்டுற மாதிரி. இது 2ஆம் நாள், இன்னும் 1 நாள் தான் இருக்கு. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க.
இன்னும் நிறைய காயமெல்லாம் ஆறாம தானே இருக்கு. நான் உங்க உள்காயத்தை ஆற்றும் போது சூரியனுடைய வெளிச்சம் 7 மடங்கு பகல் வெளிச்சம்ன்றார். அப்போ வெளியே பார்க்கறதுக்கு நீங்க ஒருவேளை ஒண்ணுமே சொல்லுங்க, ஆனா கொஞ்சம் உங்களை பார்த்தா எத்தனையோ காயங்கள் ஆறாம இருக்க. இப்ப நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே அப்ப இதை நீங்க தான் கட்டுவீங்களா? ஆமா, 3 நாள்ல கட்டுவேன்றார். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. மண்ணானவன் நான் பேசுவேன், விண்ணான தேவன் செவி கொடுப்பீர். மண்ணானவன் நான் பேசுவேன், விண்ணான தேவன் செவி கொடுப்பீர். பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது. ஆராதனை 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 உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை. இப்ப யாரெல்லாம் ஆராதனை, அதெல்லாம் கர்ஜனைங்க, அதெல்லாம் கர்ஜனை. போய் ஒரு சிங்கம் உலாவி உலாவி சொல்லுங்க உட்கார்ந்துருச்சுல்ல, சொல்லுங்க. அப்போ ஒரு சிங்க கூட்டம், யூதான்னா துதிக்கிற கூட்டம் எழும்பணும். இன்னைக்கு டான்ஸ் ஆடுற கூட்டம் எழும்பிருச்சு. சொல்லுங்க, நீங்க எழும்பணும், நீங்க துதிக்கணும் 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 துதிக்கணும். அல்லேலூயா. சிங்கம் கர்ஜிக்கிறது, யாரு பயப்படாம இருப்பான்? அப்ப இங்க கர்ஜிக்கிறது இல்ல, கெபில. இது சிங்கங்களின் வாசஸ்தலம். அங்க சிங்கம் கெபில இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இப்ப கூட்டம் முடிஞ்ச உடனே எங்க போறீங்க? வீட்டுக்கா? கெபிக்கு. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். சாது சுந்தர் சிங் ஒரு கிராமத்துக்குள்ள போனாராம், திபெத்தில். அந்த கிராமத்தார் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளலையா, துரத்தி விட்டாங்களாம். நேராக போய் எதிர இருக்கிற ஒரு மலையில ஏறுறாராம். அந்த கிராமத்தார் ஆச்சரியப்படுறாங்களா, என்னடா அந்த சாமியார் இந்த மலையில ஏறுறான், ஐயோ அங்க போனா தப்பிச்சிக்க மாட்டானே, அங்க எப்படி அவனை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு ஏறி போனா அங்க ஒரு குகை இருந்ததான், கோயிலுக்குள்ள போயிட்டாரான். அன்னைக்கு ராத்திரி முழுக்க கிராமத்தார் தூங்கலையா. அந்த மலையில போய் ஒருத்தனும் திரும்பி வந்தது இல்லையே. இந்த சாமியார் நம்ம கிராமத்துக்குள்ள வந்தா வேண்டான்னா அந்த போய் மலையில ஏறிட்டானே அப்படின்னு. பொழுது முடிஞ்ச உடனே எல்லாரும் மலை கிட்ட வந்து அந்த குகை வாசல்லையே நிக்கிறாங்களாம். பார்த்தா சாது சுந்தர் சிங் வெளியே வந்து கண்ணு கசிக்கிட்ட வந்து, என்ன துரத்தம் இல்லாம இங்க வர வந்துட்டீங்கன்னாராம். அப்ப அவங்க சொன்னாங்களா, ஐயா இந்த குகைக்குள்ள ஒரு பெரிய புலி, அந்த புலி மட்டும் 9 அடி நீளம். அந்த புலியை பார்த்தா நாங்கெல்லாம் பயப்படுவோம். நீங்க என்ன அந்த குகையிலே போய் உள்ள போயிட்டீங்களே, நீங்க எப்படி தப்பிச்சிங்கன்னு தெரியல, அதுக்காக தான் வந்தோன்னு. இவர் நேராக குளிருதுன்னு கோயிலுக்குள்ள போய் தேடி பார்த்தா ஒரு இடம் சூடா இருந்துச்சான். அது மேலே தலை வச்சு படுத்துக்கிட்டாராம். அதான் அந்த புலி. அதுக்கும் குளிரான இடத்துல ஒரு சூடான ஆள் கிடைச்சா. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது புலி வெளியே வருதான், அதுவும் சோம்பல் முடிச்சுக்கிட்டு. சொல்லுங்க, நான் சொல்றது என்னன்னா, வெளியே ஒரு சிங்கம் இருக்கிறான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவன் உலகத்தையே கெடுத்தாலும் ஒரு சிங்க குட்டியை மட்டும் இது வரைக்கும் தொட முடியல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதாங்க சிங்கங்களின் வாசஸ்தலம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிங்கம் அங்கதான் கெபியில போய் கர்ஜிக்கணும், இங்க கர்ஜிக்கணும்ல. யூதா
நீ எழும்பலன்னா உங்களை அவரே பீறி போடுறாருன்றத நான் புரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு தான் பாட ஆரம்பிச்சேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை. சத்தம் கேட்கல. சிங்கங்களின் வாசஸ்தலம் உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே. ஆராதனை. சிங்கம் மாதிரி வரும்போது ஒரு மாதிரி நடந்து வந்தோம். பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி தெரியல, அசிங்கமா தெரிஞ்சது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களெல்லாம் கல்யாண வீட்டில் பார்த்தா கல்யாண பொண்ணை விட நீங்க தான் ஓவரா டெக்கரேட் பண்ணி, உங்களை சொல்லல, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இருக்கிற நகையெல்லாம் மாட்டிட்டு போறது. அங்க பொண்ணுக்கு வீங்கினது 4-5 உங்களை முறைச்சு பார்க்கும். அவ்வளவுதான். வந்த உடனே பேங்க் போயிடும் நகை. அதுக்கப்புறம் 8 வருஷம் வராது வெளியே. வெளியே போனா நான் சிங்க குட்டின்றது தெரியணும். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. உமக்கே ஆரா. ஒரு கையை உயர்த்தி கர்ஜிக்கலையே, உமக்கே ஆராதனை. சத்தம் வரலையே. உமக்கே ஆராதனை, 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 ரபலரப, ஆராதனை, 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 உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை, ஓ. உமக்கே ஆராதனை. இப்போ கூட எவ்வளவு பேர் பாடலன்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சிங்கம் ஆண்டவர் என்கிட்ட பேசுறது என்னன்னா, சிங்கத்தை போல நீ இல்லைன்னா சொல்லுங்க, நான் பீறி விட்டு போய் விடுவேன்றார். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் அப்படி படுத்துக்கிட்டு இருந்ததுதான். நரி வந்து வாலாட்டு தான், என்ன பாரு சிறி யோகம் வரும்னு தான். எது? நரி. அந்த வாலை மட்டும் எடுத்துட்டு போ வீட்டுக்கு, குபேரன் ஆயிடுவேன் தான். சிங்கத்துக்கு ஒரே வேதனை. நரி வந்து நம்ம கிட்ட வாலாட்டுதுன்னு. கொஞ்ச நேரத்தில் புலி வந்துதான், என் புலி பல்ல கழுத்தில் மாட்டினாலே உனக்கு ராசி வரும்னு தான் புலி. ஆளாளுக்கு ஒன்னொன்னு வந்து என்ன பார்த்தா யோகம் வரும் அப்படின்னா, இந்த சிங்க குட்டி தூங்குறதுனால தானே எல்லாம் ஆட்டம் போடுதுன்னு அந்த பாலசிங்கத்தை ஆனாராம். அந்த பாலசிங்கம் எழுந்து ஒரு திமிரு விட்டுச்சான் பாருங்க. இது வரைக்கும் சவால் விட்டது மொத்தமே காணாம போச்சான். இப்போ புரியுது. அப்ப இந்த பாலசிங்கம் எழும்புறதுக்காகத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ராஹிம் அப்படின்னா எல்லாம் கிடைச்ச பிற்பாடும் நீ எழும்பலன்னா உன்னை பீறி விடுவார். நீ யூதா பாலசிங்கம், நீ எழும்பலன்னா அவரையும் காயப்படுத்துவார். இப்போ உங்க உள்காயம் வந்து ரொம்ப பெருசு என்றார். என்கிட்ட சொன்னார், உன் உள்காயத்தை நான் மட்டும் காயம் கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் சூரியனுடைய வெளிச்சம் 7 பகல் வெளிச்சம்ன்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உமக்கே கையை காணமே. ஓ உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை. எல்லாம் கவனிக்கணும். என் கூட என் அசிஸ்டன்ட் பின்னு இவர் வந்திருக்காரு. அவர் பேர் யாப்பேஸ். குடியாத்தம் பக்கத்தில் ஒரு ஆலயத்துக்கு நான் போனேன். அது 90 அடி நீளம், 30 அடி அகலம். என்னை அந்த பாஸ்டர் கூப்பிட்டுட்டு, இங்கே இருங்க, நான் தம்பி அனுப்புகிறேன், அப்புறம் வீட்டுக்கு போய் தங்கலான்னாரு. உடனே அவர் வர்றதுக்கு லேட். தம்பி டியூட்டி முடிச்சுட்டு வரணும், நம்ம 2 பேரும் தூங்கிடக்கூடாதுன்னு உலாவி உலாவி ஜெபம் பண்ணுறோம். அவர் உலாவி உலாவி ஜெபம் பண்ணுறாரு, சத்தம் போடுறாரு. யார்? அசிஸ்டன்ட். என்னன்னு பார்த்தா அவங்க தங்கச்சி நர்சிங் இன்டர்வியூ வருமா, நர்சிங் படிச்சிருக்கு இன்டர்வியூ. இவர் உலாவி ஜெபம் பண்ண உடனே இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிடுச்சுங்க அது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு ஆலயத்துக்கு போனோம், அது அதே மாதிரி இருந்தது. உலாவி உலாவி நாங்கள் சிங்கம் உலாவனம் பாருங்க. அந்த பொண்ணு லண்டனுக்கு
அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி லண்டனுக்கு போயிடுச்சுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக அவர் 2 வேளை சாப்பிடாமல் இருந்தார் பாருங்க, அது கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு 2 வேளை உபவாசம் போட்டார். பார்த்தா இப்போ கன்சீவ் ஆகி பிள்ளை பெருக்கு. அதனால் அவரை பற்றி இப்போ நான் சொல்லணும். இது சிங்கங்களின் வாசஸ்தலம். நீ யூதா, நீ பாலசிங்கம். நீ எழும்பலைன்னா அவரே காயப்படுத்திடுவார். அதுக்கு சொல்ல வர்றேன். நீங்கள் எழும்பிருங்க, அவரே காயம் கட்டிடுவார். எத்தனை நாளில்? இது 2ஆம் நாள். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. உமக்கே ஆராதனை அப்படின்னா போனதெல்லாம் போட்டாண்டவரை இப்போ நான் ஒப்பு கொடுத்துருந்தேன். போனதெல்லாம் போயிடுச்சு. சாதிக்கலை, தோத்து போனேன், விழுந்துட்டேன், தள்ளாடினேன். அது எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. கண்ணாக என்னை காக்கும் தேவன் நீரே, கருத்தாய் விசாரிக்கும் கர்த்தன் நீரே. கண்ணாக என்னை காக்கும் தேவன் நீரே, கருத்தாய் விசாரிக்கும் கர்த்தன் நீரே. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. சிங்கம் 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 கர்ஜிக்கணும். சிங்கம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நீ சிங்கம். இந்த இடத்துக்கு பேர் சிங்காசனம். இது பேர் சிங்காசனம். வெளிப்பட்டு 4ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. சிங்காசனத்தில் இருக்கிறவர் முன்னால் ஒரு கண்ணாடி கடல் வச்சிருக்காரு. கண்ணாடி கடல். அதில் ஆண்டவரை துதிக்கிற மிருகங்கள் முதல்ல சிங்கம் முகமா. 4:7 போய் படிச்சு பாருங்க. அப்போ சிங்காசனத்தை பார்க்கிறவர் அந்த கண்ணாடியில் உங்களை பார்த்தா உங்க முகம் எப்படி தெரியணுமா? சிங்கம் மாதிரி தெரியணுமா? எப்படி இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம போய் நம்ம பிள்ளைகளை பார்த்தா தாடியை பார்த்தா விராட்டி கோலி தாடி மாதிரி தெரியுது. கிரிக்கெட் வீரருங்க தலை மாதிரி தெரியும். நான் உங்களை சொல்லலை, அது அப்படிதான் அழகா இருக்குதோ தெரியல. நான் உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா புருவத்தை காலி பண்ணி பென்சிலில் கோடு போட்டு வந்தாலும் வருவீங்க நீங்க. நான் உங்களை சொல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். சிங்கம் அந்த முகத்தை பார்த்தாலே சிங்கம். அந்த முதலாம் ஜீவன் சிங்கம், 2ஆம் ஜீவன் காளை. காளைன்னா 2 கொம்பு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஜெபிப்பேன், அவர்கிட்ட போயிடுவேன். பாடுவேன், அவர் என்கிட்ட வந்துடுவார். இந்த 2 கொம்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபிப்பேன், நானே அவர்கிட்ட போயிடுவேன். பாடுவேன், அவர் என்கிட்ட வந்துடுவார். இந்த 2 கொம்பு காளை. அல்ல 3ஆம் முகம் மனுஷ முகம். அவன் தாண்டா மனுஷன். எப்படி இருந்தார் தெரியுமா? அவரு டாஸ்மார்க்கில் பாஸ் மார்க் வாங்கின ஆளு. என்னமா அவன் தான் என் மனுஷன். எத்தனை பிரச்சனை தெரியுமா அந்த அம்மாவுக்கு? எப்படி? அதுதான் மனுஷி. இந்த மாதிரி பேர் வாங்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, நமக்கு நல்ல பேர் வர வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. மனுஷன். ஆண்டவர் வச்ச பேர் என்ன தெரியுமா? மனுஷன், மனுஷி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால பேர் வாங்கணும். மனுஷ முகம். 4ஆம் முகம் கழுகு முகமா. அப்படின்னா என்ன? 8:30 மணி ஆனாலும் நாங்கள் சொன்னதான் எழும்பணும். காத்திருக்கணும். நாளைக்கு 10 மணியோ 9 மணியோ ஆராதனைன்னா வந்து காத்திருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? காத்திருந்தாதான் கழுகு போல. அல்லேலூயா சொல்லுங்க. கழுகுக்கு எவ்வளோ வயசுன்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்க. 70 வயசா. நம்ம பார்க்குறதெல்லாம் கழுகு இல்லை. அந்த மலையில் இருக்கிற கழுகு, கண்மலையில் இருக்கிற கழுகுக்கு வயசு 70 தான். 40 வயசு ஆகும்போது அதுக்குள்ள ஒரு பலவீனம் வந்துருமா. இப்போ உங்களுக்கே கூட 40 வயசு ஆன உடனே சொல்லுங்க, உங்க நடையெல்லாம் மாறி போச்சு இல்லை? நான் சொல்ல, நான் இட்லி 8 திம்பேன், சட்னி தொட்டு திம்பன்னு ஆளெல்லாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப 40 வயசுக்கு மேல அது என்ன பண்ணுமா? அப்பதான் ஓவரா காத்திருக்குமா.
அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 40 வருஷம் ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கணக்குன்னு 40 நாள். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் தரிசனத்தை நிறைவேற்ற ஒரு 40 நாள் சொல்லுங்க. அதுக்காக உபவாசம் போட்டுறக்கூடாது, பசிச்சாதான் சாப்பிடணும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எல்லாம் ரெடி ஆயிடணும், பசிச்சாதான் சாப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சரி பசிச்சாதான் சாப்பிடணும். நம்ம பாருங்க, அப்படி இருந்து பாருங்க. நீங்க ஒரு 40 நாள் இருந்து பாருங்க, 30 வருஷம் போனஸ் வந்துடும். அதான் காத்திருக்கிறதுன்னு. அதான் நம்ம தான் காத்திருக்கிறதே கிடையாது. ஊழியக்காரங்க 40 நாள் காத்திருப்போம், ஆனால் நீங்க காத்திருக்கவே மாட்டீங்க. நான் சொல்றது புரியுதா? நான் போய் காத்திருந்தேன் ஆண்டவர் முன்னால. எனக்கு ஒரு பதில் தெரியணும். ஆண்டவரே, சிங்கத்தை போல வாழ பிறந்து கோழையை போல வாழ மாட்டேன். வெற்றியை பற்றி நாளும் பேசி தோல்வியில் நானும் மூழ்க மாட்டேன். என்னை கண் பாருமே இயேசுவே, என்று உம்மை போல நானும் வாழுவேன். சிங்கத்தை போல வாழ பிறந்து கோழையை போல வாழ மாட்டேன். வெற்றியை பற்றி நாளும் பேசி தோல்வியில் நானும் மூழ்க மாட்டேன். என்னை கண் பாருமே இயேசுவே, இன்று உம்மை போல நானும் வாழுவேன். நீர் யூதா கோத்திர சிங்கம், நம்போ நானும் பால சிங்கம். அந்த பர்வதம் வார்த்தை கேட்டு அதிரும், இந்த உலகமும் மெழுகு போல் உருகும். அந்த பர்வதம் வார்த்தை கேட்டு அதிரும், இந்த உலகமும் மெழுகு போல் உருகும். என்னை கண் பாருமே இயேசுவே, இன்று உம்மை போல நானும் வாழுவேன். சோர்ந்து போய் என் மோட்டார் சைக்கிளை ஒரு ஆள் கொண்டு போயிட்டான். 7000 ரூபாய் இல்லை என்கிட்ட. மோட்டார் சைக்கிளை ரொம்ப நேசித்துட்டு ரோட் கிங், எஸ்டி ரோட் கிங் கொண்டு போயிட்டானே அப்படின்னு போய் ஒரு காட்டில் போய், ஆண்டவரே இந்த மோட்டார் சைக்கிளை ஒருத்தன் வந்து கொண்டு போயிட்டான் ஆண்டவரே, எனக்கு இருந்தது கௌரவத்துக்கு அந்த மோட்டார் சைக்கிள் தானே, அது கொண்டு போயிட்டான் ஆண்டவரே, கொண்டு போயிட்டான்னு காட்டில் ஜெபம் பண்ணா, நான் தானே அவனை அனுப்பி வச்சேன் எடுத்துட்டு போறதுக்குன்றார். இந்த மோட்டார் சைக்கிள் வந்த உடனே நீ ரொம்ப சுத்துற, எங்க போற எங்க வர்றன்னு தெரியல, அதை அடிக்கடி துடைக்கிற. நானும் பார்த்தேன், பைபிளை 10 நிமிஷம் கூட படிக்கல, அந்த மோட்டார் சைக்கிளை 3/4 மணி நேரம் துடைச்சேன். இப்ப பாரு, அதை புடுங்கின உடனே தானா என்கிட்ட வந்துட்டேன்னாரு. இது நியாயமா? இது உமக்கே நீதியா? அப்படின்னு சிங்கத்தை போல நிறுத்து, பாட்டு எரிச்சலை நிறுத்து, பொருத்தனை பண்ணு, நான் சிங்கம் மோடி வாழ்வேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுனார். அப்ப எழுதின பாட்டது, சிங்கத்தை போல வாழ பிறந்து கோழையை போல வாழ மாட்டேன். வெற்றியை பற்றி நாளும் பேசி தோல்வியில் நானும் மூழ்க மாட்டேன். என்னை கண் பாருமே இயேசுவே, இன்று உம்மை போல நானும் வாழுவேன். நான் காட்டில் ஜெபம் பண்றது, ரோட்ல போறவங்கெல்லாம், என்ன அந்த ஃபாதர் தாடி இவ்வளோ வளர்ந்துருச்சு, இவ்வளோ நீ பார்த்துருப்பமா, இவ்வளோ தாடி, என்ன ட்ரிம்மிங் வேற கேட்குது அப்படின்னு போய் காட்டில் அப்படி எப்போ போகிறது காட்டுக்கு போயிடுறது. ஆண்டவர் சொன்னார், ரெட்டிப்பா தருவேன் போனார். என்ன ஆண்டவர் ரெட்டிப்பான்னா எப்படி? பார்த்தா வீட்டுக்கு போனால், ஐ ஆம் பாண்டியன், பிரிசில்லா பாண்டியன். The Lord spoke to me to present you a gift check. Here is my gift check. Either use it for your own use. Yours, பிரிசில்லா பாண்டியன். முன்ன பின்ன தெரியல, நான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. அவங்கள பார்த்தா 1 லட்சம் ரூபாங்க.
எப்படி இருக்கும் 7,000 ரூபாய் இல்லாதவனுக்கு? உடனே போய் அதை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு உடனே சைக்கிளில் வேகமாக காட்டுக்கு போய் காட்டில் உருண்டு, ஆண்டவர் 1 லட்சம் 1 லட்சம் ஆண்டவர் சொல்கிற ரெட்டிப்பாக தரேன்னு தானே சொன்னேன் என்னாரு. நான் வீட்டுக்கு வந்தால் அவங்க வீட்டுக்காரர் ஒரு கவர் அனுப்பியிருக்காரு. அவர் பேர் பாண்டியன். I am பாண்டியன், Priscilla's husband. I come to know that my wife has gifted you a gift check worth 1 lakh. Here is my portion. அவர் 1 லட்சம் அனுப்பியிருக்கிறார். 7,000 ரூபாய் கிடைக்கலன்னு புலம்புனா 2 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. அவ்வளோதான். கடன் தீர்ந்துட்டு கார் வாங்கினேன். கார் வாங்கிட்டு நன்றி சொன்னா 2 வீலர் போச்சுன்னு அழுத 4 வீலர் கொடுத்துட்டு பாரு. அப்போ ஆண்டவர் எதையுமே ரெட்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நன்மையும் கிருபையும். ஆயுசு கேட்டா தீர்க்க ஆயுசும் சேர்த்து. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆமா. களி கூறுதல், மகிழ்ச்சி எல்லாமே டபுள் டபுளா. அதனால என் பிள்ளைக்கு வாங்க தெரியலையே என்கிட்டனார். அப்ப எழுதின பாட்டு தான், இது யூதா கோத்திர சிங்கம் நம்போ நானும் பால சிங்கம் கர்ஜிக்கலையே. நீங்க சத்தம் கேட்கல. சும்மா உங்களுக்கு பாட்டு தெரிய வேண்டாம். பாடுறவன் யாரோ, வாய் அசைக்கிறவன் தான் ஹீரோ. என்ன தானே போட்டோ பிடிக்கிறாங்க, உங்களையா பிடிக்கிறாங்க. சொன்னா என்ன? அல்லேலூயா. அந்த கேப்ல கொட்டாய் வந்தா விட்டுருங்க. நீர் யூதா கோத்திர சிங்கம் நம்ப நானும் பால சிங்கம். எல்லாம் கவனிக்கணும். தாவீது பயப்படுறாரு. என்னை பார்த்து ஆன்னு சொல்றாங்க. எனக்கு உயிரே போயிடுதுன்னு ஜெபம் பண்றாரு. சங்கீதம் 70 என்னை பார்த்து ஆஹா ஆஹான்னா, ஆஹா நம்மால் நல்லா இருக்கான்னு சொல்ல. இப்ப நீங்க சொன்ன ஆல எந்த ஆவை நான் சேர்க்கிறது? சரி, இந்த முறை சகோதரிகள் சோர்ந்து போகக்கூடாது. எசேக்கியேல் 19 படிக்க. எசேக்கியேல் 19 உன் தாய் எப்படிப்பட்டவா? ஒரு பெண் சிங்கம்னு எழுதுறார். சகோதரிகள் சோர்ந்து போகக்கூடாது. உன் தாய் எப்படிப்பட்டவ? அவங்க ஒரு பெண் சிங்கம் அப்படி இருக்கிறார். பாருங்க, எசேக்கியேல் 19:1 2. நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். எல்லாம் கவனிச்சிங்களா? நீங்க எல்லாம் சகோரிங்க, நீங்க அம்மாவாயிட்டா சும்மா கிடையாது. பெண் சிங்கம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்ல புரியுது. கர்த்தருடைய சத்தம் கேட்டா பெண்மானு. ஆண்டவர் உங்களை தான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நீங்க ஒரு பெண் சிங்கம். எத்தனை பேருக்கு புரியுதோ? அப்போ நீங்க ஆண் சிங்கம்ன்றது ஞாபகம் இருக்கணும். அது ஆண்டு சொன்னார். நான் ஆமோஸ் புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன். ஒரே வாரத்துக்குள்ள அவங்களுக்கு பரீட்சை வந்தா அது சிங்கமா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ன்றார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். அப்புறம் கர்த்தருடைய நாளை விரும்புறது என்ன பிரயோஜனம்? அதுக்கு முந்தின வசனம் கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. போதும். இப்ப நாளைக்கு கர்த்தருடைய நாள். ஆனா ஒவ்வொரு வாரத்திலையும் சிங்கம், கரடி, பாம்பு வருதான். டெஸ்ட். உலகம்ன்றது சிங்கம், அது கிழ சிங்கம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது பாலசிங்கம். பாலசிங்கம் தோக்கலாமா? பக்கத்துல கையை காட்டி கிழ சிங்கத்துக்கிட்ட போய் பாலசிங்கம் தோக்கலாமான்னு கேளு. இந்த சிங்கம் போய் உலகத்து சிங்கத்துக்கிட்ட தோக்கலாமா? அப்புறம் கர்த்தருடைய நாள் வரும்போது அது என்ன உங்களுக்கு பிரியமாவா இருக்கும்ன்றார். ஒவ்வொரு உலகம்ன்றது சிங்கம், கிழ சிங்கம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ போன உடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரதுக்குள்ள ஒரு சிங்கம் வரும். விழுந்துடக்கூடாது. ஏன்னா இது பாலசிங்கம். எத்தனை பேருக்கு புரியுது? இது பெண் சிங்கம், இது ஆண் சிங்கம். அல்லேலூயா. நாகும் என்ன சொல்றார் தெரியுமா? இது சிங்கங்களின் வாசஸ்தலம்ன்றார். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் நாகும்ல இது சிங்கங்களின் வாசஸ்தலம், அது பயமில்லாம சாப்பிடுற இடம்ன்றார். இருக்குதா பாருங்க. 2 நாகும் 2:11.
சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? கிளசிங்கமாகிய சிங்கமும் அதன் கூட்டமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? இப்ப சொல்றாரு இல்லையா, கிழ சிங்கம் அது கூட்டம் பெருசுதான், ஆனா இந்த பாலசிங்கத்தை ஜெயிக்க முடியாதுன்றார். இப்ப துதிக்கிறாங்களே, ஜெபிக்கிறாங்களே, அவங்கள தூக்கம் வந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் பாடும்போதெல்லாம் நீங்க சரி சரி விட்டுருங்க பரவாயில்ல. தூக்கம் தெளிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கேன். நீ பாலசிங்கம் போய் கழசிங்கத்துக்கிட்டே தூக்க முடியும்? எவ்வளவு கேவலம்ன்றாரு. அப்ப நான் எழுதின, சிங்கத்தை போல வாழ பிறந்து கோழையை போல வாழ மாட்டேன், வெற்றியை பற்றி நாளும் பேசி தோல்வியில் நானும் மூழ்க மாட்டேன், என்னை கண் பாருமே இயேசுவே, இன்று உம்மை போல நானும் வாழுவேன். சிங்கம் எதிர்பட்டான். அப்போ வெளியே போனோன்னா அந்த சிங்கம் இந்த இப்போ கொஞ்ச நேரத்தில் வெளியே வரப்போதில்ல, கட்டாயம் இவங்களை வீழ்த்திடுவேன் அப்படின்னு நினைக்கிறான் அவன். அப்புறம் கர்த்தருடைய நாள் என்ன எப்படி இருக்கும் நமக்கு சொல்லுங்க? ஒரு சடங்காக தான் இருக்கும், வருவோம் போவோம். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுன்னு சொல்றவங்க கையை வட்டி காட்டுங்க. சிங்கத்தை ஜெயிக்கணும். பாலசிங்கம் போய் கழசிங்கத்தை ஜெயிக்க முடியாதா சொல்லுங்க? ஒரு தீர்மானம் மனசுக்குள்ள பக்கத்தில் கேளுங்க. பாலசிங்கம் போய் கழசிங்கத்தை ஜெயிக்க முடியாதா? நான் கேட்ட மாதிரி இன்னும் கேட்கல. அப்படி சின்ன பிடிச்சிக்கிட்டு இப்போ புரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்க, அழகா வருஷம் எங்க பாப்பா கேட்குது பாருங்க, கேளுங்க. என்னமோ உங்க பக்கத்தில் மாமியார் உட்கார்ந்துருக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அல்லேலூயா. அங்க பாருங்க, ரெண்டு முகமும் ஒரே. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. இது சிங்கங்களின் வாசஸ்தலங்க. இங்கிருந்து நீ யூ ஆர் ட்ரைனிங் ஃபார் அ பேட்டில். வெளியே போனா அந்த சிங்கத்தை நீ ஜெயிக்கணும். தப்புனா கரடி வருமா? கரடி எப்பவுமே தேனை காலி பண்ணிடும். நீங்க நல்லா கவனிச்சுங்க. உங்க வீட்டில் பைபிள் படிக்கிறது அல்லது தியானம் பண்றது குறைஞ்சாலே கரடி வந்துருச்சுன்னு அர்த்தம். கரடி தேன் கூட்டுது. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. நீங்க பைபிள் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிக்கிறது இல்லை, தியானம் பண்றது இல்லை அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கிறவன் கேட்கிறவன் பாக்கியவன், காலம் சமயமா இருக்குன்னார். இது வெளிப்பட்ட விசேஷம். என்ன காலம் சமயமா இருக்குன்னா, இதை கை கொள்றான் பாருங்க, அவனுக்கு பலன் கொடுக்கறதுக்கு நான் சீக்கிரமா வர்றேன், இதை முத்திரை போடாத என்ற, அப்புறம் நான் பகிரங்கமா வர்றேன். அப்போ யாரெல்லாம் பைபிளை வாசிக்கிறதுல கை கொள்றதுல தீவிரமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமா நான் பலன் அடிக்கிறேன்னு எழுதுன்றார். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, கரடி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு பாருங்க, இப்ப தேன் எல்லாம் கிடையாது. நான் சொல்றது புரிஞ்ச மாதிரி எனக்கு புரிஞ்சதுன்னு கையை வெட்டி காட்டணும். புரிஞ்சுதா? அப்போ கல்யாணத்தில் கொடுத்த பைபிளுக்கு ஏற்கனவே ஜிப்பு வேற போட்டு கொடுத்தாங்களா? நான் சொல்றேன், இது என் கையில் 8வது பைபிள். இது 8வது பைபிள். இதுக்கு முன்னாடி 7 பைபிளும் கோடு போட்டு பழசாகி போச்சு. என் பேரன் ஒருத்தன் வந்தான், தாத்தா பைபிளை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, எனக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு போறான். நான் சொல்றது கர்த்தர் முன்னால. இப்போ சொல்லுங்க, உங்க கையில் கொடுத்த பைபிள் அப்படியே ஜிப்பு போட்டு, நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்பாதீங்கப்பா, என்ன நம்பாதீங்கப்பா, என்ன நம்பாதீங்கப்பா. ரேச்சல்மா தப்பா பாடுறேன் சொல்லுங்க. வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. போங்க போய் பைபிளை வாங்குங்க, அதாங்க தேன் கூடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நாங்கள் கொடுக்குறது தெளிதேனுங்க, கொஞ்சம் அடி கொடுப்போம் அவ்வளோதான். ஆனால் தேன் கூட்டை நீங்கள் எப்படி, இது எனக்கு புரியல.
போங்க, போய் பைபிள் எங்க தேடி எடுத்து என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க அருகில வந்து நிற்பார். உங்க அருகில வந்து அவர் நாமத்தை கூறுவார். கையை வச்சு சொல்லுங்க, இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா. பிள்ளைங்க கையிலெல்லாம் பைபிள் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. அவங்கள வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்லுங்க. ஆமென். அவங்க இள வயசுல கத்துக்கிட்டாங்கன்னா முதிர் வயசு வரைக்கும் பெற்றாரே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பாங்கன்னா பிஏ கிடையாது. இதுதான் பொக்கிஷம். ஆமென். எனக்கு புரிஞ்சதுன்ற கையை ஒட்டி காட்டுங்க. சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடியா, அப்படியே தப்பிச்சு வீட்டுக்கு வந்தா பாம்பு கடிக்குமா? ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாலும் 9 செத்து போயிருமா அவர் சொல்றது. எனக்கு புரியல. அப்ப சிங்கத்துக்கு தப்பிச்சுக்கலாம், கரடிக்கு தப்பிச்சுக்கலாம், வீட்டுக்கு வர்ற பாம்பை, ஏதேன் தோட்டத்தில் ஒரு பாம்பு வந்துச்சுல்ல, சொல்லுங்க 2ல் 1 அவுட். இப்ப சொல்லுங்க, நம்ம ஆராதனைக்கு வரும்போது கூட வர வேண்டியது வரலன்னாலே அந்த வீட்டில் பாம்பு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதா? பாம்பு வந்துருச்சு, 2ல் 1 தான் கர்த்தரை தேடுது. அடிச்சிடணும் பாம்பு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. காலில் விழுந்தாய்க்கெல்லாம் கெஞ்சி அந்த பாம்பை சாகடிச்சு. நான் ஒரு சொப்பனம் கண்டேங்க. திடீர்னு என் ஊழியமெல்லாம் போய் நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டேன். அப்போ ஒரு சொப்பனம் கண்டுறேன். ஒரு பாம்பாட்டி தெருவில் பாட்டு ஊதிக்கிட்டே வர்றான். என்ன பார்த்தோன்னே, ஃபாதர் உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருக்கு, அடிக்கட்டுமான்னு கேட்குறான். உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருக்கு, அடிக்கட்டுமான்னு கேட்டேன். என் வீட்டில் பாம்பா அப்படின்னா, ஆமாம் சார் உங்கள் வீட்டில் பாம்புன்னா. எங்கடா இருக்குன்னு பார்த்தா கட்டில் கீழே செத்துப்போன ஒரு பாம்பு. செத்துப்போன பாம்பை போய் ஒரு பாம்புன்னு பிடிக்க வந்து நீ எல்லாம் பாம்பாட்டியான்னு. இப்போ அந்த பாம்பு சொல்லுது, நானாடா செத்துட்டேன்னு ஒரு கண்ணை திறந்து காட்டுதுங்க. நானா செத்துட்டேன் அன்னைக்கு. அப்போதான் எனக்கு புரிச்சுது, ஐயோ என் வீட்டில் ஜபம் இல்லைன்னா பாம்பு வந்துடும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், கரடி வந்த பிற்பாடு பாம்பு வந்தது போலவும், ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் செத்து போயிடுவாங்க. இஸ்ரவேல் இன்னும் கன்னிகை விழுந்தாள், அவள் எழுந்திருக்க மாட்டாளான்றார். அதனால ரெண்டாம் நாள் ஏறக்குறைய நாம் முடிக்கிற நேரத்துக்கு வந்துட்டோம். இங்கிருந்து நீங்க போன பிற்பாடு சிங்கமா இல்லையான்னு அங்க நிரூபிச்சு காட்டுங்க. அல்லேலூயா. மீகா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மீகா, யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே, எல்லாம் கவனிச்சிங்களா? காட்டு மிருகங்கள் இருக்கிற உலகம் இது. ஆனா சிங்கம் நீ தான் தலை. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த தலை சிங்கம் மட்டும் எத்தனை காயம் பட்டாலும் அந்த தலைமையை மட்டும் காத்துக்குமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க வாட்ஸ்அப்பில் வரும், ஒரு சிங்கம் கிழக்கு முகத்தில் காயம், கை காலில் காயம், இப்படி வரும். என்னன்னா அது சிங்கத்துக்கு விரோதமாக நிறைய சிங்கம் வரும். தலைமையை நான் விட்டுற மாட்டேன்னு சொல்லி போராடி ஜெயிச்சுட்டு தான் வரும். எவ்வளோ உலகம் மோசமாக இருந்தாலும் நீ கட்டாயம் ஜெயிச்சு தான் ஆகணும். பக்கத்தில் ஒரு விரலை காட்டி நீ ஜெயிச்சு தான். ஏன்னா நீ தான் தலை. உன்னை வாலாக்காம தலையாக்கி கீழாக்காம மேலாக்குனா சிங்கன்றதை மறந்துட்டு வாழலாமான்னு கேட்குறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீர் யூதா கோத்திர சிங்கம். மறந்துட்டீங்களே? நீர் யூதா கோத்திர சிங்கம். இருங்க, ஆண் சிங்கம் நல்லா கர்ஜிக்குதா, பெண் சிங்கங்கள் நல்லா கர்ஜிக்க? ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம் சகோதரரே. ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை இல்லை. சரி, இப்போ சகோதரருங்க ஆண் சொல்ல போறாங்க எந்த கர்ஜனை நல்லா இருக்குன்னு. நடுவர் அவர்களே, சிங்கம், ஆண் சிங்கம் உங்க பக்கத்தில் தான் இருக்கு. இங்க சகோதரிகள்லாம் எங்க பக்கம் இருக்கிறாங்க. சரி, ஆண்கள் மட்டும். நீர் யூதா கோத்திர சிங்கம். அங்க பக்கத்துல சொன்னாங்க, கவனிச்சு. சரி, டேக் ஹார்ட். 1 2 3. நீர் யூதா கோத்திர சிங்கம், நம்போ நானும் பால சிங்கம். அந்த பக்கம் நல்லா இருக்கு. சரி, இங்க உன் தாய் எப்படிப்பட்டவ?
அவ ஒரு பெண் சிங்கம் ஒரு குட்டி எடுத்து சிங்கம் மாதிரி வளர்க்குறான்னு. சரி, எப்படி நீங்க சொல்ல போறீங்கன்னு பார்ப்போம். 1 2 3. நீர் யூதா கோத்திர சிங்கம், நம்போ நானும் பால சிங்கம். அந்த பர்வதம் வார்த்தை கேட்டு அதிரும், இந்த உலகமும் மெழுகு போல் உருகும். அவர் பிரசன்னத்துல பர்வதம் எல்லாம் மெழுகு போல உருகுமா? பிரசன்னா சமூகம். நீங்க மட்டும் அவர் சமூகத்தை கொண்டு போனா மலையெல்லாம் கரைஞ்சிரும். நம்ம இன்னும் அந்த சிங்கங்கள்ன்றத மறந்துட்டோம். சிங்கம் எதிர்படும், கரடி எதிர்படும், பாம்பை வந்தாலும் அடிச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதை ஏசையா நல்லா சொல்றாரு. அந்த நல்ல திராட்சை தோட்டத்தை பத்தி பாடுங்க. லிவியாதான் என்னும் கோணலான பாம்பை, அந்த சர்ப்பத்தை அவர் கடிதும் பெரிதுமான பட்டயத்தால் தண்டிப்பார். நீங்க மட்டும் பட்டயத்தை எடுத்துட்டா சொல்லுங்க, அந்த பாம்பு என்னைக்கு செல்போன் நம்ம கையில வந்ததோ சொல்லுங்களேன், ஆண்ட்ராய்டு மாதிரி நம்ம மூஞ்சி மாறி போச்சு. ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. நாளைக்கு கர்த்தருடைய நாள், 3ஆம் நாள், நம்ம எழுப்புற நாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க வார்த்தையில எந்த வார்த்தையில நீங்க தராசுல குறைவா இருந்தீங்களோ சொல்லுங்க, சரியாயிருக்கும். எந்த மனுஷனும் தராசு கிட்ட வந்தா நம்ம பங்கு கொஞ்சம் அதிகமா இறங்கணும், அப்பதானே வாங்குவோம். சொல்லுங்களேன். அவனும் நம்மளை ஏமாத்துற மாதிரி 2 போட்டுட்டு 1 மறுபடியும் எடுத்துருவான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீ தராசுல குறைவாய் காணப்பட்டாய், ஆதலால் ராஜ்ய பாரத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டேன்ற. அதனால தராசுல குறைவா இருக்கக்கூடாது. பெண் சிங்கங்களெல்லாம் சத்தம் போடுங்க. நீர் யூதா கோத்திர சிங்கம். என்ன அலர்ட்டா இருக்கிறாங்க பாருங்க. நீங்க நம்போ நானும் பால சிங்கம், அந்த பர்வதம் வார்த்தை கேட்டு அதிரும், இந்த உலகமும் மெழுகு போல் உருகும். அந்த பர்வதம் வார்த்தை கேட்டு அதிரும், இந்த உலகமும் மெழுகு போல் உருகும். என்னை கண் பாருமே இயேசுவே, என்று உம்மை போல நானும் வாழுவே. அல்லேலூயா. ஒரு ராஜாவுடைய பிறந்த நாளுக்கு ஒருத்தன் ஒரு பெரிய ஆப்பிள் பழம் கொண்டாந்து வச்சானா, ஒருத்தன் ஒரு பெரிய எலுமிச்சை பழம் வச்சானா, ஒருத்தன் வந்து ஒத்த ரோஜா வைக்கிறானா. ராஜா நில்லுங்கப்பா, என்ன நினைப்பு உங்களுக்கு? என் பிறந்த நாளுக்கு ஒரே ஒரு ஆப்பிள் கொடுத்து என்ன பண்ற நீ? இன்னும் ஒரே ஒரு எலுமிச்சை பழம் வைக்கிற, இன்னும் ஒரே ஒத்த ரோஜா வைக்கிறேன்னு கோவமா. இப்போ ஆப்பிள் வச்சு சொன்னானா, இந்த ஆப்பிளை சாதாரணமாக நினைக்காதீங்க ராஜா, அவங்களோட பேசும் ராஜா, அது பேசும் ஆப்பிள்ன்ட்டு போயிட்டானா. எலுமிச்சம்பழம் இதை பார்த்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, அது உங்கள் சுகத்துக்காக துடிக்கும்ட்டு போயிட்டானா. அந்த ஒத்த ரோஜாவை கையில் எடுத்து, இது ரொம்ப பேசும் ராஜா, உங்களால் சமாளிக்க முடியாது, பார்த்து அப்படின்ட்டு போயிட்டானோ. என்னடா இது? இன்னும் ஆப்பிள் பழத்தை எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம். இவர் ஆப்பிளை பார்க்க, அது அவரை பார்க்க. என்ன ராஜா பார்க்குறீங்க? ஒரு கப்பு ஜூஸ் போட்டு குடிங்க, இன்னைக்கு முழுக்க பசி எடுக்காதுன்னு தான். அடா அடா, ஒரே ஆப்பிள்னாலும் என்கிட்ட பேசுகிற ஆப்பிளாக இருக்க. இன்னும் எலுமிச்சை பழத்தை எடுத்தாராம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடாது ராஜா, உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்தா கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிங்க, கப்புன்னு கூல் ஆக்கிடுவேன். என்ன சீக்கிரமா சீக்கிரமா ஜூஸ் போட்டு குடிங்கன்னு துடிக்குதான் அது. என்னடா இவ்வளோ கருத்துள்ள பேசுகிற பழம், ஒத்த ரோஜா எடுத்து வச்சா ஒன்றும் பேசலையா. மகாராஜா 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 மகாராஜா, நிறுத்து, அதான் ரொம்ப நேரமாக சொல்கிறேன். என்னமோ ரொம்ப பேசுவேன்னு சொன்னான் அவன். ஆமாம் ராஜா, நான் காட்டில் இருந்தேன், இப்போ உங்கள் ரூட்டில் இருக்கிறேன்னு சான். நான் காட்டில் இருந்தேன், இப்போ உங்கள் ரூட்டில் இருக்கிறேன். நான் முள்ளில் இருந்தேன், இப்போ பாருங்க உங்கள் கையில் இருக்கிறேன்னு சான். முள்ளில் இருந்தேன், நான் இப்போ எங்கே இருக்கேன்? கையில். அப்புறம் கையில் இருந்த நான் இப்போ உங்கள் கோட்டில் இருக்கிறேன்னு பார்த்தா ராஜா இதயத்தில் உட்காந்துருக்கான் ரோஜா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நீ ஓவராக தான் பேசுகிற, பேச மாட்டேனா? நீங்கள் சீயோனுக்கு ராஜா, நான் சாரோனுக்கு ரோஜா அனுப்பிச்சான். உங்கள் ஜோடியை நான் தானே ஆண்டவர் அனுப்பிச்சான். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம எழுந்து நின்று நான் இனி வாழ்ந்து காட்ட போகிறேன். சிங்கத்தை போல வாழ பிறந்து கோழையை போல வாழ மாட்டேன்.
வெற்றியை பற்றி நாளும் பேசி தோல்வியில் நானும் மூழ்க மாட்டேன். என்ன பார்க்க வேண்டாம். நீங்க நீங்க எப்படி ஒப்பு கொடுக்கிறீங்களோ அப்படிதான். நன்றி ஆண்டவரே. நிறைய மிருகங்கள் அப்பா, ஆனா காட்டுல சிங்கம் போல உன் பிள்ளைங்க இப்பவே இந்த 2 நாள்ல காயம் கட்டி நாளைக்கு எங்களை எழுப்பிருங்க. உன் சமூகத்தில் இளைப்பாறுதல், உன் சமூகத்தில் தான் எங்க வாழ்க்கை. என்ன பார்க்காதீங்க. ஆமா, சகோதரங்க 2 கையை உயர்த்துங்க. சகோதரர் கூச்சி அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வந்துருங்க ஆண்டவரே, வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபையே, சுத்திகரிங்க, சொல்லிக் கொடுங்க, நடக்க வேண்டிய வழியில என்ன நடத்திடுங்க, வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபையே. வாழ்வில் ஒரு நாளும் உம்மை பிரியவே கூடாது, என் உயிர் பிரியும் வரை நீர் என்னை மறக்க கூடாது. வாழ்வில் ஒரு நாளும் உம்மை பிரியவே கூடாது, என் உயிர் பிரியும் வரை நீ என்னை மறக்க கூடாது. என் பேச்சாய், என் மூச்சாய், என் உயிராய், என் உணர்வாய் இருப்பவரே, இருந்தவரே, இருப்பவரே, வரப்போகும் ராஜாவே, இருந்தவரே, இருப்பவரே, வரப்போகும் ராஜாவே, வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபையே. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா அப்பா, 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே. யூதா கோத்திர சிங்கம், நம்போ நானும் பால சிங்கம், அந்த பர்வதம் வார்த்தை கேட்டு அதிரும், இந்த அனுப்பனடி மெழுகு போல் உருகும். அந்த பர்வதம் வார்த்தை கேட்டு அதிரும், இந்த அனுப்பனடி மெழுகு போல் உருகும். என்னை கண் பாருமே இயேசுவே, இன்று உம்மை போல நானும் யூதராஜ சிங்கம் அவர். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் பால சிங்கங்களாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல, அவன் கலட்டு சிங்கமும் கிடையாது, ஒரு சிங்கமும் கிடையாது. ஆனால் சிங்கம் போல என்ன செய்வான், வருவான். ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஸ்தோத்திரம். ஆனால் எழும்பணும். நீங்கள் கை முடக்கி கொண்டு படுத்து கிடக்கிறது இல்லை, சிங்கங்களின் வாசஸ்தலத்துக்குள்ள வரணும். ஆமென். அவருடைய சமூகத்தில் வரணும். ஹல்லேலூயா. அந்த சிங்கத்தை போல மாறணும். ஆமென். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே சவாலான நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நான் யாருங்கிறத இன்றைக்கு நீங்க காட்டினதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன் பயப்படுறீங்க? ஆமென். நீங்கள் சிங்கம். ஆமென். ஹல்லேலூயா. சிங்கம் கர்ச்சிக்கும் போது யார் நிற்க முடியும்? ராபா கியாந்தால ரபா ஷம்புலா கதிரா பல 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 பரபா. ஹல்லேலூயா. நீங்கள் பலன் கொள்ளுகிற இடம் அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு வேற எந்த இடத்துல நீங்க பலன் அடைய முடியாது.
ஸ்தோத்திரம். நீங்க பயப்படுத்துவார் இல்லாமல் நீங்கள் ஆமென் உலாவி வரணும்னு சொன்னா, அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது உங்களை பயப்படுத்துவார் ஒருவரும் இருக்க முடியாது. உங்களை கண்டு பயப்படுகிறவர்கள் இருப்பாங்க. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் யூத ராஜ சிங்கமாயிருக்கிறார். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நோயை கண்டு பயப்படுறீங்களா? பெயர் கண்டு பயப்படுறீங்களா? மனுஷரை கண்டு பயப்படுறீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்துல திரும்பவும் வாருங்கள், திரும்பவும் வாருங்கள். அவர் காயம் கட்டுவார். ஸ்தோத்திரம். உயிர்ப்பிப்பார். ஆமென். அவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் சிங்கத்தின் குட்டிகளா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் கூட பட்னியா இருக்குமா? ஆனா கர்த்தரை தேடுகிறவங்க அதை பார்க்கல இன்னும் அதிகமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை உயர்த்தி அசைச்சு ஆண்டவருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கனமும் துதி மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.